ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைண்ட் டே சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பருப்பை வச்சு ஒரு பூர்ண கொழுக்கட்டை தாங்க. இது வந்து ஸ்வீட் கொழுக்கட்டை கிடையாது, கார கொழுக்கட்டை தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்காக பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது மூணையும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து ஊற போட்டிருக்கேன். இது ஒரு 2 மணி நேரமாக ஊறிட்டுருக்குங்க. நீங்கள் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஊற வச்சாச்சு. இது ஊறிட்டுருக்க டைமில் இப்போ மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் கொழுக்கட்டை மாவு தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். பார்த்திங்கன்னா இடியாப்பத்துக்கும் நல்லா இருந்துச்சு, கொழுக்கட்டைக்கும் நல்லா இருந்துச்சு. ஆச்சி பிராண்டோடு தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வச்சு நம்ம இன்றைக்கி கொழுக்கட்டை வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம். அதே போல் இந்த மாவு பிசையறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறேன். நம்ம ஃபுல்லாக சுடுதண்ணி விட்டு பிசையாத விட பால் கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சு வச்சப்போ ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சுங்க. ஆறுனதுக்கப்புறமும் பயங்கர சாஃப்டாகவே இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 1 டம்ளர் மாவு எடுக்கிறோம் அப்படின்னா 1 டம்ளர் தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் பால், 1/4 டம்ளர் பாலையும் வந்து மாவில் சேர்த்து கலந்துட்டு மிச்சத்தை சுடுதண்ணி ஊற்றி கலரிக்கலாம். சுடுதண்ணி அடுப்பில் வச்சாச்சுங்க, அது சூடாயிட்ருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 2 டம்ளர் எடுத்துருக்கிறதுனால அரை டம்ளர் பால் சேர்த்து நல்லா பெசரி விட்டுட்டு மிச்சத்துக்கு சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கையில் ஒட்டாத வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பெசரி விட்டுட்டு இப்போது அரை டம்ளர் பால் நான் சேர்த்துக்கிறேங்க. இது வந்து காய்ச்சாத பால் தான். நீங்கள் சப்போஸ் டவுட்டாக இருக்குது, பால் எப்படி இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காய்ச்சி பார்த்துட்டு ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. ஏன்னா பால் வந்து கெட்டு போகிறது கூட சான்ஸ் இருக்குது இல்லைங்களா. இது வந்து ஃப்ரெஷ்ஷான பால், இது நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இப்போ பால் ஊற்றி நல்லா பெசரி விட்டுட்டு இப்போ சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசைஞ்சிக்கிறேன். இப்போது மாவெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சுங்க. இப்போ இதை ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து தான் அரைச்சிக்க போகிறேன். இதுக்காக 2 பச்சை மிளகா, நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, சீரகம் இது 2த்தையும் சேர்த்து தாங்க அரைச்சிக்க போகிறோம். பருப்பை ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் இந்த அளவுக்கு குருணையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதுதான் கரெக்டான பதம். இப்போ இது நம்ம ஒரு ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கிட்டேங்க. நான் ஊற வச்சு அரைச்சிருக்க பருப்புக்கு தகுந்த அளவுக்கு நான் பிளேட் எடுத்துக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பருப்பை இதில் சேர்த்து நல்லா பரப்பி விட்டுறலாங்க. நீங்கள் வந்து டைரெக்டாக இட்லி தட்டிலேயே கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாவோ ஏதோ ஒரு ஷேப் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ட்ரே மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இதில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பிளேட்டை அப்படியே இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அது நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் இன்றைக்கி ஸ்டாண்ட் எதுவும் வைக்கல, அதுக்கு பதிலாக இட்லி பிளேட்லேயே திருப்பி போட்டு வச்சுக்க போகிறேன். நான் இதை திருப்பி போட்டாலுமே ஈஸியாக எடுத்துடலாங்க என்னோடய இட்லி பிளேட். ஏன்னா சிலதெல்லாம் வந்து வச்சுட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் அதை பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த இந்த கொழுக்கட்டை மாவு எல்லாத்தையும் நான் உருட்டி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இதை வந்து நம்ம பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பூரி ப்ரெஸ் இருக்குது இல்லைங்களா, பிசைஞ்சு வச்சுருந்த கொழுக்கட்டை மாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டிட்டு பூரிக்கு தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சி வச்சிட போகிறேங்க. நீங்கள் பூரி ப்ரெஸ் இருந்தால் கூட அதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரே மாதிரி அளவாக வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வச்சு நான் எல்லாம் தேய்ச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துக்கு மேலே எண்ணெய் தடவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கும் போது நல்லா அழகாகவே வந்துச்சுங்க. இப்போ இது உணராமல் இருக்கிறதுக்கு இதை மூடி வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த பருப்பு நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லாவே வெந்துருச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆற விட்டு உதுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது என்ன பண்ணிக்க போகிறேன்னா தாளிச்சிக்க போகிறேன். கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ இது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துடுச்சு. இதை உதுத்துக்கிறேங்க. இது பார்க்கறதுக்கு தான் நமக்கு ஏதோ பெரிய லாங் ப்ராசஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஈஸியாக செஞ்சிடலாங்க, ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் உதுத்ததை ஒரு ஃப்ரை பேனில் எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிட்டு அதில் சேர்த்துட்றேன். இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இது 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுறலாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா உதிராக வந்துடும் நமக்கு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இதை நல்லா உருட்டி நான் பூர்ணமாக எடுத்துக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு உருட்டுறதுக்கு வரல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அது பூர்ணமாக வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் இன்றைக்கி இந்த அச்சு யூஸ் பண்ணி தான் நான் செஞ்சுக்க போகிறேன். இந்த அச்சில் வந்து நல்லா எண்ணெய் தடவி விட்டுறலாங்க, இல்லைன்னா கண்டிப்பாக ஒட்டும். இப்போ இந்த அச்சில் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கேன் இந்த மாவு ஒன்று எடுத்துட்டு இதில் வச்சு பூர்ணத்தை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட அச்சு பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சாலே போதும். ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிறது இல்லை. இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நிறைய விதமாக கொழுக்கட்டை செய்வோம், ஆனால் இந்த மாதிரி பருப்பு உசிலி மாதிரி செஞ்சுட்டு இதை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.